அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பொதுவாக சஹாபாக்களுடைய பேரை கேட்கக்கூடிய நேரத்தில், சொல்லக்கூடிய நேரத்தில் நம்ம நான் உச்சரிக்கக்கூடிய ஒரு வார்த்தை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு. இது அல் குர்ஆன் ஷரீஃபில் இறைவனை இறக்கிய வசனத்தினுடைய ஒரு பகுதி. சஹாபாக்களுடைய சிறப்பை சொல்லக்கூடிய ஒரு பகுதி. நாமும் அந்த சஹாபாக்கள் பெயரை சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை உச்சரிக்கிறோம். அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை! அல்லாஹ் ஒரு நபரை பொருந்தி கொள்றதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு உன்னதமான ஒரு செயல். எந்த அளவுக்கு அவங்க அமல் செஞ்சுருப்பாங்க. ஒரு அணுக அடுத்து அவர்கள் அல்லாஹை பொருந்தி கொண்டார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிப்பாங்க, இந்த ஹதீஸு ஜாமியு திர்மிதி மற்றும் இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. மன் அரவன்னாச பி சஹத்தில்லா, எவர்கள் மக்களுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, மக்கள் தங்களை விரும்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹுக்கு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய காரியத்தை யார் செய்கிறாரோ. ஆனால் இந்த காலகட்டங்களில் ஒரு உண்மையை சொல்லுறது கூட நம்ம யோசிக்கணும். அவர் நம்மளை பற்றி என்ன நினைப்பாரோ, இந்த சட்டத்தை சொன்னால் நம்மளை தப்பாக நினைப்பாரோங்கிற ரீதியில் நிறைய விஷயத்தை நம்ம அந்த இடத்துல விட்டு போயிடுறோம். இப்படிப்பட்ட நபர்களை வக்கலஹுல்லாஹு இலன்னாஸ், நீ எந்த மக்களுக்காக வேண்டி இறைவனுடைய கோபத்துக்குண்டான காரியத்தை செஞ்சாயோ அந்த மக்கள் அளவிலே அல்லாஹு தாலா சாட்டி விடுகிறான். நீ அவனின் பக்கமே போ என்று சொல்லுகிறான். அதே நேரத்தில் மன் அசஹத்தன்னாச பிரிலன்னாஸ் பிரிலல்லா, இந்த காரியத்தை செஞ்சால் அல்லாஹ் பொருத்தம் அடைவான், அல்லாஹ் நம்மளை பொருந்தி கொள்வான். ஆனால் மக்கள் கோபப்படுவார்கள் என்று தெரிந்தும் இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி யார் ஒரு காரியத்தை நல்ல விஷயத்தை செய்கிறாரோ, கஃபலஹுல்லாஹு மஊனத்தன்னாஸ், அந்த காரியத்தை செய்ததன் மூலம் மக்கள் மூலமாக வரக்கூடிய அந்த எதிர்ப்பையும் சரி பண்ணக்கூடிய பொறுப்பை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதனால் தான் சஹாபாக்கள் தான் எதிரில் இருக்கக்கூடிய அந்த நபர் தன்னை பற்றி என்ன நினச்சாலும் பரவாயில்லை, நம்மளை அடித்தாலும் பரவாயில்லை, என் இறைவனுக்கு நான் திருப்பொருத்தத்துக்கு உரியவனாக இருக்கணுங்கிறதுக்காண்டி உண்மையை சொன்னதனுடைய விளைவு தான் சஹாபாக்களுடைய பெயரை நாம் சொன்னாலும் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு என்று சொல்லுகிறோம். இறைவனும் அவர்களை ரலியல்லாஹு அன்ஹு வரது அன்ஹும் என்று சொல்லுகிறான்.